ஒளிவிளக்கு என்று அழைக்கப்படுவதுமான எம் முகமது ஷேக் தாவூத் அவர்களை உங்களை வணக்க கரகோஷத்தோடு இறுதி உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற இந்த பள்ளியின் இந்த கல்லூரியின் சேர்மன் அவர்களே மற்றும் இந்த மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களே, இந்த நாட்டை தாங்கி நடத்தி செல்லவிருக்கக்கூடிய மாணவர்கள் முன்பு மேடைக்கு முன்பு அமைந்திருக்கக்கூடிய மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நான் பேசுவது போன்றவில்லை, எனக்கு முன்பு பேசிய அனைவரும் நல்ல அறிவுரைகளை கொண்டிருக்கிறார்கள். ஒன்றே ஒன்றும் சிலர் மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். விடாமுயற்சி நமக்கு தேவை. நான் பிறந்தது நாகூர். பொதுவாகவே கடலோரத்தில் வாழக்கூடிய அத்தனை முஸ்லிம் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்களும் கடலோர கல்விகளாக தான் இருக்கிறோம். காரணம், 18 வயசு ஆனால் பாஸ்போர்ட் எடுத்துக்கொண்டு சிங்கப்பூர் மலேசியா ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். படிப்பில் எந்த கவனம் இல்லை. தேவையான குவாலிஃபிகேஷன் வீட்டுக்கு கருவி வருவது மட்டும்தான். ஆகவே சாதாரண வேலையில் இருந்து கொண்டிருந்தார்கள். அதன் பின் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்த பிறகு எங்கள் ஊருக்கெல்லாம் வழிகாட்டியாக அமைந்தது இந்த நியூ காலேஜும் ஜமால் முகமது கல்லூரியும் தான். சிறந்த மாணவர்களும் நம் சமுதாய மாணவர்கள் உடனே டிக் பண்ணி அவர்களுக்கு வழிகாட்டியாக இந்த கல்லூரியும் ஜமால் கல்லூரியும் அமைந்தது. ஆகவே படிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த சமுதாயத்துக்கு அதிகமாக அளித்தது இந்த நமது சமுதாயத்தில் நிறுவப்பட்ட அதனால் மற்றும் காரமீன் காலேஜ், நியூ காலேஜ் அண்ட் ஜமால் கல்லூரிகளே. ஆகவே நான் இந்த கல்வி நானே படிக்கும்போது எங்கள் ஊரில் எந்த கல்லூரியும் இல்லை, ஒரே ஒரு பாலிடெக்னிக். அதில் சேர்ந்து படிக்க வேண்டும் என்பது என் வீட்டில் சொன்னார்கள். 14ஆம் வகுப்பு நம்ம குடும்பத்தில் படிக்கவே கிடையாது. நீ என்ன கல்லூரி படிப்பேன்? நான் வியாபாரியாக போய் கல்லூரியில் படித்தேன். எனக்கு பின்னர் இந்த அனைத்தும் கல்லூரிக்கு செல்ல ஆரம்பித்தார்கள். இன்றைய தினத்தில் எங்கள் ஊரில் விமென்ஸ் காலேஜ், விமென்ஸ் பாலிடெக்னிக், ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே இருக்கிறது. படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக நாகூர் கல்வி நம் சமுதாயத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக நாகூர் கல்வி அறக்கட்டளை நிறுவி நாங்கள் இன்று சமுதாய கல்லூரியும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் போன்ற நம் சமுதாயத்தை முன்னிற்கக்கூடிய நடத்தி வருகிறோம். ஆகவே மாணவர்களே, நீங்கள் விடாமுயற்சியாக நன்றாக படித்து நம் சமுதாயத்திற்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தர வேண்டும். சர்ச்சா கமிஷன், ரெங்கராசன் கமிஷன் போன்ற கமிஷன்கள் சமுதாயத்தை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் இருக்கக்கூடாது. 3.5% 4% படிக்கிறோம் என்று இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் நமக்கு ஆதார் கமிஷன்களும் நிறைய செலவுகளை வழங்கியிருக்கிறார்கள். அது எலிமெண்டரி ஸ்கூல்ல இருக்கு. அதை போன்ற விஷயங்களை பார்க்கும்போது நான் சீனியர் இணைந்து நானும் நண்பர் விஜயத்தை சொல்லப்படுது இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை நம் சமுதாயத்துக்கும் மற்ற சமுதாயத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று இதில் நானும் இணைந்து செயலாற்ற வந்திருக்கிறேன். ஆகவே எங்கள் முயற்சிக்கு நல்ல பலனை கொடுக்க வேண்டும். நீங்கள் நிரந்தர அதிகாரிகளாக இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு வருகை புரிந்த அனைவருக்கும்